போற்றி. கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே. மெய்யன்பர்களே, ஈஸ்வரன் என்றால் தலைவன், பரமேஸ்வரன் என்றால் தனக்கு மேல் தன்மை இல்லாத ஒரு தலைவன் என்று பொருள். தோஹா தோஷா என்கின்ற வார்த்தை தோஹா என்கின்ற சொல்லிலிருந்து துவங்கியது. தோஹா என்பது அளவு, காலம் என்று பொருள். தோஹா என்றால் காலம். அந்த தோஹாக்கு முன்னால் சேர்ந்திருக்கின்ற பர என்பது உயர்ந்த என்று பொருள்படும். ஆக பரதோஷம் என்கின்ற வார்த்தை தான் பிரதோஷம் என்றானது. பிரதோஷம் என்றால் நேரம், வேளை, மேலான வேளை என்று பொருள். ஒவ்வொரு நாளும் வருகின்ற பிரதோஷம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வகையான பிரதோஷத்துக்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நித்திய பிரதோஷம் என்று. அதிலே பக்ஷ பிரதோஷம் என்பது ஒவ்வொரு பட்சமாக வளர்பிறை, தேய்பிறை இரண்டுமே பக்ஷ பிரதோஷம் என்று சொல்லப்படும். அதிலும் பிரதோஷம் வந்த நேரம் சனிக்கிழமை திரையோதசி என்கின்ற இந்த பிரதோஷ திதி தேவர்கள் அசுரர்கள் இருவருக்குமான சண்டை வரும் பொழுது பாற்கடலை கடிந்த தேவர்கள் அசுரர்கள் இருவருமாக பாற்கடலை கடைந்த பொழுது பாற்கடலில் இருந்து ஒவ்வொரு பொருள்கள் உற்பத்தி ஆயின. காமதேவி என்று சொல்லக்கூடிய வட்டாத பால் தரக்கூடிய பசு, கற்பக விருட்சம், மகாலட்சுமி இவைகளெல்லாம் பாற்கடலில் இருந்து தோன்றிய பொழுது கடைசியில் மிக கடுமையான ஆலகால விஷம் தோன்றியது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு எல்லோரும் பயந்து நடுங்கிய பொழுது ஆளார சுந்தரமூர்த்தி பெருமான் அதை ஒரு நெல்லிக்கணி அளவு உருட்டையாக உருட்டி அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமானிடம் வழங்க சிவபெருமான் உலக நன்மைக்காக தான் அதை அருந்தினார் என்றும் அந்த நாள் தான் பிரதோஷம் என்றும் வழங்கப்படுகிறது. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்ட நாளை நாம் கொண்டாட வேண்டுமா என்றால் அதன் பொருள் அது அல்ல. யார் ஒருவர் உலகத்தில் உள்ள எல்லோருடைய நன்மைக்காக தன்னை மாய்த்துக் கொண்ட தியாகத்தை போற்றுகின்ற நாள்தான் பிரதோஷம். அதனால்தான் பிரதோஷத்தன்று நாம் சோமசூத்திர பிரதட்சணம் என்று நந்தி பெருமானுக்கு பின்னிருந்து சிவபெருமானுடைய தீர்த்தம் வருகின்ற கோமுகம் வரையாக சென்று மீண்டும் கோமுகத்தில் இருந்து நந்தி பெருமானுக்கு வந்து பிறகு மீண்டும் நந்தி பெருமானிலிருந்து கோமுகம் வரை சென்று இப்படி அலைந்து அலைந்து சிவபெருமானுடைய தீர்த்தம் வருகின்ற வழியிலே ஏதாவது அசம்பாவிதம் வருகிறதா, சிவபெருமானிலிருந்து வாங்கி வருகிறதா, ரத்தம் எடுக்கிறாரா, இப்படி எல்லாம் பார்ப்பதற்காக பக்தர்கள் பதைத்து ஓடியதால் தான் சோமசூத்திர பிரதட்சணம் என்று சொல்வார்கள். இந்த தினம் நம்முடைய சிவாலயத்தினுடைய கும்பாபிஷேகம் முடிந்து முதல் பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷமாக அமைந்திருக்கிறது. பிரதோஷ பூஜையில முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா, பிரதோஷ பூஜையில பால் வாங்கி கொடுக்கலாமா, இல்ல அரிசிமா பொடி வாங்கி கொடுக்கலாமா, வில்வம் வாங்கி கொடுக்கலாமா, அருகம்பில் வாங்கி கொடுக்கலாமா, இப்படி பூஜையில பிரதோஷத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சா மட்டும் பலன் இல்லை, இதெல்லாம் செஞ்சா மட்டுமே பலன் கிடையாது. பிரதோஷ பூஜையை நீங்க அமைதியா இருக்கணும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அமைதியா வச்சுக்கணும். எதுக்காக சிவாலயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பூஜையை பார்க்கறதுக்கு தான். கண்களால் இறைவனுடைய அருட்காட்சியை காண்பதுதான் நாம் செய்த பயன். ஆகவே இந்த நேரத்தில் இந்த இடத்துல வேற சில பேச்செல்லாம் தவிர்த்துருங்க. மனதுக்குள்ள ஓம் நம சிவாயன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தயவு செய்து பூஜையை சந்தோஷமா கண்கள்ல பார்த்து பேரானந்தத்தை அனுபவிங்க. உங்களுடைய பேச்சு எப்ப வேணா பேசலாம், எத்தனை நாள் வேணா நீங்க பேசிட்டே இருக்கலாம். ஆனால் பெருமான் சொல்லுவார், பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று.
இப்படி அற்புதமான இந்த பிரதோஷத்தினுடைய முழு பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் பூஜை பொருள் வாங்கி கொடுத்தா பத்தாது. தயவு செய்து அந்த பூஜைக்கு இடையூறு இல்லாமல் நீங்களும் தரிசனம் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களையும் தரிசனம் பண்ண வைக்கணும். நீங்க பேசாம இருந்தா மட்டும் பத்தாது. நான் ஒருத்தனா இங்க மைக்கில் சொல்றேன், நான் பேசாம இருக்கிறத விட நமக்கு பக்கத்துல யாரா பேசினாங்கன்னா அவங்களையும் பேசாதீங்கன்னு சொல்லி அமைதியா இருக்க சொல்லி, காதுகளை திறந்தால்தான் ஞானம் பிறக்கும். காதுகள் திறக்கணும் அப்படின்னா காதல ஒன்றும் கதவு இருக்காது. நீங்க வாயை பேசாம மூடினீங்கன்னா காதல தானாக அந்த இறைவனுடைய மந்திரங்கள் அருள் சக்திகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே போல காதுகள் வெறுமை இருந்தா தான் உள்ளமும் விரியும். உள்ளம்ங்கிற தாமரை பூ எப்ப விரியும்னா நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. ஆகவே எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த பிரதோஷம் என்கின்ற மக்கள்லாம் இது எல்லோருக்குமாக போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருந்து திருவருளை பெற வேண்டுமாக கேட்டுக்கொண்டு, ஸ்ரீருத்ரம் மிகச் சிறப்பு வாய்ந்த எதிர்வேதத்தினுடைய மகா மந்திரத்தினாலே அபிஷேகம் நிகழப்பெறும். ருத்ர மந்திரத்தை அமைதியாக எல்லோரும் கேட்டு இன்புறுமாறு, அதே போல நம்முடைய ஆஸ்தான வித்வான்களுடைய நாத இசையும் கேட்டு இன்புறுமாறு வேண்டி பிரதோஷ பூஜையை தோற்றுகிறோம். ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यभूतो दैशवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामगते नमः या दैशस्यवदमा शिवं बभूवदे धनुः शिवा शरव्या जातवदजा नो रुद्रवदजा या ते रुद्र शिवा तनोरघोरा पापकाशिनी तया नस्तनुवासन्तमजागिरिशन्दाभिजाकशीः यामिशङ्करिशं दहस्तेऽपि वर्षस्तवे शिवाङ्गिरित्रताङ्कुरमाहिकुं हे पूर्णं जगते शिवेन वदसा त्वागिदिशाच्छामदामसि यथा नस्य मङ्गलः ये चेमाहुं रुद्रा अभितो दिक्षुश्रुता सहस्रशो मे शाकुल्येन धीमहि आपदर्शनदखन्नुदहार्यः उदयनं विश्वभूमिलग्रीवाय सहस्राक्षाय मीनुषे अथो ते असुत्वानो हन्तेभ्यो करन्नमः याश्च ते हस्तैतवःपराता भगवो मम अवदत्यधनुस्तकं सहस्राक्षरुते शुभे विशीर्य शल्यानां काशकोणस्सुमना भव नित्यं समकमस्ति योगानवागं उद अनेधन्नसेत्व आवृत्तिः यक्ष्मजा परिभुजा नमस्ते अस्माकं विश्वतः अथो ये शरीस्तवारी अस्मन्निदेहितं श्रीशम्भवे नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय सदान्ये दिशां च वदजे नमो नमो वृषाणां वदजे नमो नमो हरिकेटाजोपवीतने भुट्टानां वदजे नमो नमो भवस्य हेत्यै जगतां वदजे नमो नमो लोहिताजस्तवदजे वृक्षाणां पतजे नमो नमो मन्त्रिणे वानिजाय कक्षानां पतजे नमो नमो भवन्तये वायुरस्कृतायोधीनां पतजे नमो नमो उच्चैर्घोषाय क्रन्दीदेवतीनां पतजे नमो नमः कृष्णवीजाय तावते सुत्वनां पतजे नमः पते पुष्कराणां पतजे नमो नमो वंशते परिवञ्चते साधूनां पतजे नमन्तेभ्यश्च वो नमो नमो गणाभ्यश्च गुंहतीभ्यश्च वो नमो नमो गच्छेभ्यो गच्छपतिभ्यश्च वैष्णवतीभ्यश्च वो नमः नमो भवाय च रुद्राय सर्वशर्वाय च प्रवदने नमो नीलग्रीवाय विट्टाय नमो नीरुट्टमाय जयशुमते नमो हरस्वाय च वामनाय नमो हते जमर्षीयते नमो वृद्धाय च संवर्धने नमो जनमपूर्ण्याय च वस्वन्याय च नमस्रो तस्याय च द्वीप्याय च यमाननां विमला பொய்யாதனையெல்லாம் போயகலவந்தருளினைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருந்தருவாய் கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் பேனோறு நின்ற பருக்கும் எங்கள் பெருமான்
நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளி மலம் சோறும் 9 வாயிற்குடலி மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே கேசனே தேனாரமுதே சிவபுரணே அன்பனே யாவையுமாய் எல்லையுமாய் சோதியனே துன்னுருளால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோம் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றார உண்ணார் மீட்டிங்கு வந்தே வினை பிறவி சாராமே சொல்லற்கரியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பலம் திலயம் பலம் சிவாய நமோ சிவாய நமோ ஓம் சிவாய நமோ ஓம் நம சிவாய 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 நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய சிவாய நமோ சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம 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 சிவாய
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனாம் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாஜுமை பங்கன் திரு ஆலவாஜான் திருநீரே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகாஜிபவாராதேவினை ஓகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாய त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय நீலகண்டாய பக்தகுடி பெருமக்களே மெய்யன்பர்களே, நம்முடைய வைத்தியநாத பெருமானுடைய ஆலய கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நிகழ்வுபட்டு ஒரு வளர்வரை 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாமெல்லாம் காத்துக் கொண்டிருந்த வண்ணமாக நந்திகேஸ்வர பெருமானுடைய இந்த மாதிரி அபிஷேகம் பார்த்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இன்றைய தினத்திலே நமக்கு வைத்தியநாத பெருமான் மிகச் சிறப்பாக அனுக்கிரகம் செய்திருக்கிறார். உள்ளூரிலே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள், பக்தகோடி பெருமக்கள், ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய அத்தனை பக்தகோடி பெருமக்கள், நம்முடைய கமிட்டியார் எல்லோரும் மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை மிக அருமையாக ஆலயத்தை, ஆலய சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம் இவற்றையெல்லாம் கொண்டு மிகச் சிறப்பாக கோயில் அமைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆலயத்தை நாமெல்லாம் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும், அது மட்டுமே இல்லை, பராமரிக்க வேண்டும். அறிவிதியுதசீர்ஷம் சாஸ்திரம் கர்ணரூப நவமணி கிருத்தமாலா நூபுரம் திவ்யரத்னம் ஸ்படிகதவலகாத்திரம் ஸ்ரீ நந்திராஜம் நமாமி. ஓம் ஹாம் ஹௌம் வைத்தியநாதாய நந்திகேஸ்வராய நமஹ. ஓம் ஹாம் ஹௌம் வைத்தியநாதாய பிரம்மரூபிணே நமஹ. ஓம் ஹாம் நந்திகேசாய சிரத்யானபராயணாய நமஹ. ஓம் நந்திகேசாய கிருஷ்ணஸ்ருங்காய நமஹ. ஓம் நந்திகேசாய வேதபாதாய நமஹ. ஓம் நந்திகேசாய குருபாய நமஹ. ஓம் நந்திகேசாய ரிஷபாய நமஹ. ஓம் நந்திகேசாய துங்கசைலாய நமஹ. ஓம் நந்திகேசாய தேவதேவாய நமஹ. ஓம் நந்திகேசாய சிவப்பிரியாய நமஹ. ஓம் நந்திகேசாய விராஜமானாய நமஹ. ஓம் நந்திகேசாய நகனாய நமஹ. ஓம் நந்திகேசாய அக்னிரூபிணே நமஹ. ஓம் நந்திகேசாய சிதசாமரதாரிணே நமஹ. ஓம் நந்திகேசாய வேதாங்காய நமஹ. ஓம் நந்திகேசாய கனகப்பிரியாய நமஹ. ஓம் நந்திகேசாய கைலாசவாசினே நமஹ. ஓம் நந்திகேசாய தேவதேவாய நமஹ. ஓம் நந்திகேசாய சித்திதபாதாய நமஹ. ஓம் நந்திகேசாய ஸ்ருதிப்பிரியாய நமஹ. ஓம் நந்திகேசாய ஸ்வேதோபவீதினே நமஹ. ஓம் நந்திகேசாய நாட்யநந்தகாய நமஹ. ஓம் நந்திகேசாய கிங்கிரிதராய நமஹ. ஓம் நந்திகேசாய மத்தஸ்ருங்கிணே நமஹ. ஓம் நந்திகேசாய ஆடகேசாய நமஹ. ஓம் நந்திகேசாய
हेमरूपिणी नमः ओम नंदिकेशाय हेमभूषणाय नमः ओम नंदिकेशाय विष्णुरूपिणी नमः ओम नंदिकेशाय पृथ्वीरूपिणी नमः ओम नंदिकेशाय निधीशाय नमः केशाय सोमपूजाय नमः ओम नंदिकेशाय सुवक्त्राय नमः केशाय ज्वालानेत्राय नमः ओम नंदिकेशाय संवर्धाय नमः ओम नंदिकेशाय कालाय नमः ओम नंदिकेशाय केशवाय नमः ओम मयाय नमः ओम नंदिकेशाय श्रृंगभट्टाय नमः ओम नंदिकेशाय श्वेतचामरभूषाय नमः ओम निरूपाय नमः ओम नंदिकेशाय निराघाकेशाय विष्णुनंदिनी नमः ओम नंदिकेशाय नंदिकेशाय भद्राय नमः ओम नंदिकेशाय प्रदोषप्रिय रूपिणी नमः ओम नंदिकेशाय स्वरूपिणी नमः ओम नंदिकेशाय सर्वात्मने नमः ओम नंदिकेशाय सर्वविद्याधराय नमः शिवनंदिकेश्वर स्वामिने नमः नानाविध परलीपत्रपुष्पं परिपूर्णम् अखिलांड कोटि ब्रह्मांड नायक मंत्र पुष्प प्रिया मंत्र पुष्पम अवतारय மெய்யன்பர்களே வழிபாட்டுக்கு புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று வாசகம். இறை வழிபாட்டிலே மிகவும் உயர்ந்தது தண்ணீரும் பூவும் மட்டுமே. மற்றதெல்லாம் அதற்கு பிறகுதான். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நீர், சிறிதளவு உச்சியில் வைப்பதற்கு மலர் இருந்தாலே போதுமானது. பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுவார்,
பத்திரம் தோயம் புஷ்பம் என்று இது மாத்திரமே எனக்கு போதும், பூ இல்லை என்றால் பரவாயில்லை, பச்சிலை ஒன்றை சார்த்தினாலே இறைவன் மகிழ்வார் என்பது சாஸ்திரம். நாம் சொல்லுகின்ற, நாம் சூட்டுகின்ற மலர்கள் ஒரு நாளில் வாடக்கூடிய தன்மையை உடையவை. மலர்களிலே ஒரு நாளிலே எல்லா மலரும் வாடிவிடும். தாமரை பூ மாத்திரம் வாடினால் கூட 6 மாதத்திற்கு வைத்து பூஜிக்கலாம். அதே போல துளசி வாடினால், அதே போல வில்வம் வாடினால் கூட 1 வருடத்துக்கு மீண்டும் மீண்டும் உபயோகிக்கலாம். ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு சாற்றிவிட்டு நாளை மறுபடியும் அதே வில்வத்தை எடுத்து தண்ணீரால் அலம்பி மீண்டும் சிவனுக்கு சாத்தலாம். மற்ற புஷ்பங்கள் அப்படி அல்ல. மற்ற புஷ்பங்கள் எல்லாம் ஒரு முறை சாற்றினால் பிறகு அதை சாத்த முடியாது. வில்வம் மாத்திரம் திரும்ப திரும்ப சாத்தலாம். இப்படி எத்தனை புஷ்பங்கள் இருந்தாலும் அத்தனை புஷ்பங்களும் வாடும் தன்மையும் அடுத்த வருடத்திற்கு அந்த வில்வத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆயினும் இறை வழிபாட்டுக்கு அத்தனை புஷ்பங்கள் இருந்தாலும் வாடாத மலராக விளங்கக்கூடிய மந்திர புஷ்பம், மந்திரத்தினால் ஆன புஷ்பமானது இப்பொழுது இறைவனுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஹரஹர நம பார்வதி பதயே. யோகாம் புஷ்பம் வேதாம் பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரபாபானபாம் புஷ்பம் பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேதாம் யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் समर्पयामि. देवदोत्तम देवदास सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक जय विजय भव. ऋग्वेद यजुर्वेद सामवेद अथर्वण वेद इत्यादि चतुर्वेद पारायण प्रिय चतुर्वेद पारायण अवतारय. हरि ओम. ओम अग्निमीले पुरोहिते यज्ञस्य देवं ऋत्विजम् ओदारं रत्नधातमम् ओम निषेत्वार्जेत्वा वाजवस्त देवो वस्विना प्रार्पयतु श्रेष्ठतमाजकर्मणे. ओम अग्नायाहि वेदजे गृणानो हव्यदातजे निहोता सुत्सी बर्हिषि भवन्तु वेदजे शयोरभिस्रवन्तु नः. अथादौ दर्ढपूर्णमासो व्याख्यास्यामः सायमग्निहोत्रं हुत्वा अन्यमाहवृणीजं वृणीजा अग्ने तन्वा ददाति नगरस्योऽन्यमग्निं प्रणयति. आज्यं पुरुषमीशानं पुरुहूतं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तः सनातनम्. देवदाति ध्यानावतारय. ओम वंदे महागणपतिं मदनारिसूनं वामोरसमस्तवनिदाम्बुजवेट्टिदाङ्गं वलीशपूर्वजमभीष्टतमाश्रिताना वाणीपतिप्रमुखदेवगणार्चिताङ्घ्रिम्. देवदोत्तमाद स्कन्धमवतारय. कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कादनीसुतमहं कटिबद्धभावे कौपीनदण्डधर दक्षिणहस्तमीले. देवदोत्तमादेवद सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक देवी महात्म्य स्तुति प्रिया देवी महात्म्य स्तुति ममदारय. पार्वती काली हैमवती शिवा तृणजनी कात्यायनी भैरवी राज्यलक्ष्मी प्रदा चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी. देवदोत्तमादेवद सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक शिवागम स्तुति प्रिया शिवागम स्तुति ममदारय. ओम कामिकं योगजं चिन्त्यं कारणं अधिकं तथा दीपं सूक्ष्मं सहस्रं च अंशुमान् सुप्रभेदकं विजयं जीव निश्वासं स्वाजं भुवमथानलं
वीरञ्चरौरवं चैव मकुटं विमलं तथा चन्द्रज्ञानं च बिम्बं च प्रोर्येकं ललितं तथा सिद्धं सङ्गायसार्वोक्तं पारमेश्वरमेव च सार्वभौमाखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक वृषभनन्दिकेश्वर ध्यानप्रिय वृषभनन्दिकेश्वर ध्यानमवतारक रजतनिभशरीरं वेदपादं मुखोद्वे तरुणमुदितशृङ्गं चाग्निवर्णं त्रिनेत्रं जलमणिगलभूषं किङ्किणीरामभूषं हर हर वररूपं चादिदेवं वृषेशम् वृषभं वृषभं गिरिवरवपुषं शिववाहनकेतुकधं वृषभं वृषभं गिरिवरवपुषं शिववाहनकेतुकधं वाहनकेतुकधं वृषभं वृषभं गिरिवरवपुषं शिववाहनकेतुकधं वाहनकेतुकधं शिववाहनकेतुकधं द्राविडस्तुतिप्रिया द्राविडस्तुतिवदारय स्वादिष्टम्बरं तिलयम्बरं நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளரு ஒன்று உடையானை உமை ஒருவாமையே யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் என்று எழுந்தருளுவதினியே கற்றவர் விளங்கும் கற்பகக்கணை கரகினா கரடதா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலகை மதிப்பவர் மனமனவோக்கை கண்டு பொழிந்தொருவே சீரும் திருவும் பொழிக சிவலோக நாதகன் சேவடிக்கு யாரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதுவார் பெறுவார் இவ்வுலகின் ஓரும் வளர உணர்வை மனதாரனுக்கு பாரும் விசும்பும் அறிவு பரிசு உண்டே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே புரியுகிறான் நெறியில் அழுந்திய நாடும் நத்தமிழ் வேந்தனும் உயின்று வென்றிகள் திருநீற்று வழியில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் ஆதித்தன்னம் புலி அங்கிக் குபேரன் அமர்தங்கோர் போதிப் பிரமன் புராரி முராரி பொதியமுனி காதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணினர் போற்றுவர் தையரையே முருகன் குகன் குருகன் என்று மறைந்து குருகும் செயத்தன் தொடர்ந்தருளாய் குருகுண பஞ்சரணி வசனமிகையேற்றி மரவாரி சதாட்சரமதாரி இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டு அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவான அமரர் சிறை மீட்ட பெருமாளே அகன்படி தொழின்மை போன்று நம் குருமரபுக்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கயத்து வளனாரும் வேத்திரப் படை பொருத்த செங்கயம்பெருமான் நம்பி சீரடி சென்னி சேர்ப்பா சரணம் சரணம் நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவ எல்லாருமே சொல்லுங்க ஓம் சிவாய நமயன சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையாம் ஆங்கு என்கின்ற திருமந்திர வாக்கிற்கிணங்க சிவநந்தியாய் பிரதோஷ நந்தியாய் ஆனந்த நடனமிடும் உமா மகேஸ்வரரை சிருங்கம் என்னும் கொம்புகளின் மத்தியிலே தரிசனம் காட்டி அருளுகின்ற கல்யாண குணமுடைய நந்திகேசப் பெருமானின் சனிப்பிரதோஷ
பூஜையின் தீபாராதனை வேளையில் தங்களுடைய பக்தர்களாகிய நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனதாக கூட்டு பிரார்த்தனையினை தங்கள் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கின்றோம். தற்காலமாக நமது தேசத்தில் நிலவுகின்ற சூழலுக்கு இறைவா தாங்களே இந்திய தேசத்தினை காத்து அருளவும் எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் சந்திக்கின்ற பெரும் அருளை தந்து தேசத்தின் நன்மையும் தேசத்தினுடைய அமைதியையும் பரிபூரணமாக சிவனருளால் காத்து அருளவும் பிரதோஷ வேளையில் வந்து வழிபாடு செய்திருக்கின்ற உங்களுடைய பக்தர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரின் மனத்தில் உள்ள பிரார்த்தனைகளை தங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வழிபாடுகளை குற்றம் குறைகள் நீங்கி ஏற்று அருளி ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் குறைகளெல்லாம் கலைந்து நிறைவான சிவானந்த பேரருளை தந்து அருளி திருக்கோவிலில் அமைதியாக வழிபாடு செய்து எல்லோருடைய அன்பையும் பெற்று சிவபெருமானின் அருட்பிரசாதமான திருக்காப்பு என்னும் திருநீற்று பிரசாதத்தை யாருடைய மனதையும் புண்படுத்தாது பெற்றுக்கொண்டு பிரதோஷ விழாவின் அருட்பலனை சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பணம் செய்து மேன்மேலும் சிவ புண்ணியங்கள் பெறுவதற்கு சிவனருளை சிந்தித்து கூட்டு பிரார்த்தனையாக சமர்ப்பணம் செய்கின்றோம். பூவினுக்கு அருங்கலம் கொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்கின்ற திருவாக்கிற்கிணங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சர ஜபத்தை இடையறாது ஜபித்து சிவபுண்ணியம் பெற்று எம்பெருமானுக்கு கோலாகலமாக நிகழ்ந்திருக்கின்ற மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 48 நாட்கள் நிறைவான மண்டல பூஜை வழிபாடு மற்றும் அனுதினமும் செய்கின்ற நித்திய வழிபாடுகள் விசேட வழிபாடுகள் எல்லாவற்றிற்கும் பெருங்கருணை பேராளனான தீராத நோய் தீர்த்தருளும் வைத்தியநாத பெருமான் திருவருளை வேண்டி மனம் மெய் மொழிகளால் பிரார்த்தனை செய்து மலர் தூவி வில்வத்தால் அர்ச்சனை செய்து
பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அம்சத்வனி ராகப்பிரியா அம்சத்வனி ராகமவதாரயா. யாரும் எந்திருக்காதீங்க, அமைதியா உட்காருங்க. ಬ್ರಹ್ಮಾಂಡರಾಜ್ಯ ಶುಭ ಪ್ರೀತ್ಯರ್ಥ ಸಂಗರಾಭರಣ ರಾಗಪ್ರಿಯ ಸಂಗರಾಭರಣ ರಾಗಮವತಾರಯ. மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைகளாவிகள் வாழ்க நான்மறை அரங்களோங்கு நட்பும் வெள்ளமங்க நன்மைகள் செய்வ நீதி கிழங்குக உலகமெல்லாம் சத்திரபிரஜா பரிபாலியெல்லாம் ஞாகேன மார்க்கேன மகிழ்பிரதோஷ உற்சவத்தே மந்திரலோபே சந்திரலோபே காலலோபே நீமலோபே சத்தாலோபே யதா சாஸ்திரம் சாந்தம் மனுஷனம் மூயாரோந்தோ மகானந்தோ நகரஸ்து ஒரு வாரமா இந்த பிரதோஷத்தை எப்படி முடிக்கணும்னு பார்த்தோம்னா எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பிளான இம்ப்ளிமெண்ட் பண்ணது உங்க கையில தான் இருக்கு. தயவு செய்து எல்லாரும் உங்களுக்குள்ள சுய கட்டுப்பாடோட ஒருத்தர் தரிசனம் பண்ணி வச்சுட்டு நீங்க தரிசனம் பண்ணணும்னு நீங்க ஒருத்தருக்கு வழிவிட்டு அப்புறமா நீங்க வழிவிடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் முடியும். உங்களோட கட்டுப்பாடு இல்லைன்னா இதை சரியா செய்ய முடியாது. உலகத்துல எல்லாம் கிளியர் ஆயிடும். உங்க கட்டுப்பாடு இல்லைன்னா 3 மணி நேரம் ஆனாலும் நீங்க திருப்தியா தரிசனம் பண்ண முடியாது. தயவு செய்து எல்லாரும் அமைதியாக உங்களுக்குள்ள சுய கட்டுப்பாடு அவசியம் வேணும். அதனால பார்வதி மகாதேவா தேவமகாநதீஸ்வர பெருமானுக்கு எல்லாரும்